அதாவது நலத்திட்டங்கள் ஒதுக்கல, பாஜக வந்துரும்ன்றத சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்டை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க திமுகன்னு சொல்றீங்க. பூச்சாண்டி வலின்னு சொல்லலாம். நம்ம சின்ன பிள்ளைல வீட்டுல சொல்லுவாங்கல்ல, பூச்சாண்டி வரா பேய் வருது, அது அந்த மாதிரி ஒரு பிளாக் மெயில். ஓகே ஓகே. நீங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்க, அது ஒரு பிளாக் மெயில் பண்ணி முஸ்லீம்கள் தான் ஓட்ட பெறலான்னு திமுக நினைக்குது. ஆனா இப்போ வந்து முஸ்லீம் சமூகம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றிருக்கு. ஓகே, அரசியல் ரீதியாவே. அப்படிலாம் எந்த இதுக்கு மாயத்துக்கு ஆட்பட மாட்டாப்ல. இப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து பல கட்சியில வந்து இது பண்றாங்க, பயணிக்கிறாங்க. நாம் தமிழர்ல முஸ்லீம்கள் பயணிக்கிறாங்க. நீங்க இப்ப மேடையில ஃபுல்லா முஸ்லீம் பெண்கள் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, பேசுறாங்க. தேவையக்கால வந்து முஸ்லீம் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் முஸ்லீம் இதுல வந்து அமைப்புகள்ல வந்து முஸ்லீம் யங்ஸ்டர்கள் இப்ப அதிகமா வந்து சேர்றது கிடையாது, வாய்ப்புகள் இல்ல. இப்ப வந்து 2 சீட்டு வாங்கி தலைவரும் செக்ரட்டரியுமாவே நின்றுக்கிறாங்க, அப்படியே போறாங்க. மிச்ச நிர்வாகிகளுக்கான இதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றான், வேற கட்சிகளை நோக்கி வந்து பயணப்படுறான். பெண்களுக்கு வந்து சுத்தமா இது வாய்ப்பு கிடையாது. ஐயுமன்னல்ல வந்து ஆரம்பிச்சு 80 வருஷம் கிட்ட இருக்கும், 75-80 வருஷம். ஒரு பெண் எம்எல்ஏ தமிழ்நாட்டுல இருந்து இது உருவாகல. கவுன்சிலர் மட்டும் இப்ப இருக்க ஃபாத்திமா முஸ்லிம், வேற எந்த பெண் நிர்வாகிகள் உருவாகல.